அவன் ஆட்சியில எட்டி பார்க்க மாட்டான். ஒரு கழனியும் பயிர் நிலத்தையோ போய் நிறுத்தி பார்க்க மாட்டான். எம்மா தண்ணியில கூட பாத்துக்கிறேன் தெரியுமா அவரு. தூரம் போக நின்று என்ன பண்றாரு, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன பண்றாரு, பிஇ எம்பிபிஎஸ்க்கு தலைவனுக்கு என்ன பண்றாரு, அந்த ஃபேமிலியில அந்த ஜெனரேஷன்ல எவன் ஃபர்ஸ்ட் +2 எழுதுறானோ எல்லாத்துக்கும் ஃபீஸ் கிடையாது. எவனுக்கு ஃபீஸ் கிடையாது. முதல் தலைமுறையா படிக்கிற எவனுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னாரு. அவர் ஜாதி வேறுபாடே பார்க்கல. ஓசிக்கும் கொடுத்தாரு, பிசிக்கும் கொடுத்தாரு, எஸ்சிஎஸ்டிக்கும் கொடுத்தாரு. சாந்தி ஒரு பெண் ட்ராக்ல தடகளத்துல ஓடி பரிசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாந்தியை டெஸ்ட்டுக்கு வரும் பொழுது சாந்தி ஒரு பெண் இல்ல, ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க. முதலமைச்சரா கலைஞர் இருக்காரு. போய் அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி சாந்தி ஆண் தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லி பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க, நம்ம 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கோமேன்னு அவர் சொன்னாரு. அது பிரச்சனை இல்ல, ஓடுனது அந்த கால் தானே, ஓடுனது அந்த கால் தானே. ஆமா, அப்ப கொடுத்துருங்க 10 லட்சம் ரூபாய். கலைஞரை எடுத்துன்னு வந்த திட்டம் இளம் சிறார் இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு. முன்னாடி இப்ப இந்த குழந்தைங்க நிக்கிறாங்கன்னா காரணம் அந்த திட்டம் தான். கலைஞர் ஐயாவுக்கு நன்றி. நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் குழந்தைக்கு பிறந்து 2 மாசத்துலயே ஹார்ட்ல ஓட்ட அடப்புன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க ஸ்டால் வண்டியில இட்லி கடை தான் வச்சிருக்கோம். என் பிள்ளைக்கு இப்ப 5 வயசுல தான் இந்த ஆபரேஷன் இருக்குது. கலைஞர் ஐயாவில தான் எனக்கு இந்த ஆபரேஷன் என் பிள்ளைக்கு நடந்தது. இப்ப என் பிள்ளை உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா தான்.